Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.2ல இருக்கிற தேர்ட் சம் வந்து பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா which of the following are equivalent, unequal and equal setன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் A is equal to the set of vowels in English alphabet, அடுத்து B is equal to the set of all letters in the word vowel. அப்படின்னா நான் இங்கே ஃபர்ஸ்ட் ஏங்கிற செட்டை வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். ஏங்கிற செட்டை வந்து நான் ரோஸ்டர் ஃபார்மில் எழுத போகிறேன். ஏங்கிற செட்டை நான் ரோஸ்டர் ஃபார்மில் வந்து எழுதுனேன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் இருக்கிற வவல்ஸ் வந்து எழுதுனேன்னா ஏ வந்து ஒரு வவல், இ ஒரு வவல், ஐ கமா ஓ கமா யூ, இதான் வந்து இங்கிலீஷில் இருக்கிற வவல்ஸ். அடுத்தது பிங்கிற செட்டை வந்து நான் எழுத போகிறேன். அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு அந்த வவல்ங்கிற வேர்டில் இருக்கிற லெட்டர்ஸை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அதை நான் எழுதுனேன்னா என்னென்ன லெட்டர்ஸ் வரும்னா வி கமா ஓ கமா W கமா இ கமா எல், இதான் பிங்கிற செட்டு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இது ஈக்குவலன் செட்டா அன்ஈக்குவல் செட்டா இல்லை ஈக்குவல் செட்டாங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் இந்த ஏங்கிற செட்டுக்கு கார்டினாலிட்டி வந்து பார்க்க போகிறேன். அப்படின்னா என் ஆஃப் ஏ வந்து பார்க்கணும். அப்படின்னா என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னென்னா மொத்தம் 5 எலமெண்ட் இருக்குது. அப்படின்னா என் ஆஃப் ஏவோட ஆன்சர் வந்து 5. அடுத்து என் ஆஃப் பி பார்க்குறேன், இதுலேயும் 5 எலமெண்ட் இருக்குது. அப்படின்னா இதுவும் 5. அப்படின்னா இந்த ரெண்டு செட்டுக்குமே வந்து 5 எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இது ஒன் ஆஃப் தி ஈக்குவலன் செட். அடுத்து செகண்ட் சப் டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, அடுத்து டின்னு ஒரு செட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே டிங்கிற செட்டை வந்து செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல் நம்பரில் இருக்கிற நம்பர் எலமெண்ட்ஸ் வந்து எதுலேருந்து இது வரைக்கும் இருக்கணும்னா 1லேருந்து 5க்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா 1லேருந்து 5க்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னங்கிறத நான் எழுதணும். 1லேருந்து 5க்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னென்னா டி இஸ் ஈக்குவல் டுன்னுட்டு நான் ஃபஸ்ட்டு செட்டோட நேம் வந்து எழுதிக்கிறேன். 1லேருந்து 5க்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னென்னா 2, 3, 4ன்னுட்டு நான் எழுதிட்டேன். அடுத்து நான் இங்கே சிங்கிற செட்டில் ஏற்கனவே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க செட் ரோஸ்டர் ஃபார்மில் தான், அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன் திருப்பி 2, 3, 4, 5. இப்போ இந்த ரெண்டு செட்லேயும் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து சேமான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்லேயும் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து சேம். ஆனால் இங்கே 5ங்கிற எலமெண்ட் வந்து சியில் இருக்குது, ஆனால் டியில் இல்லை. அதனால இட் இஸ் அன் அன்ஈக்குவல் செட்டுன்னுட்டு நான் எழுதிடுறேன். தேர்ட் சப்டிவிஷனில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ லெட்டர் இன் தி வேர்டு லைஃப். லைஃபுங்கிற வேர்டில் இருக்கிற லெட்டர்ஸை வந்து எடுத்து எழுதணும். அடுத்து ஒய்ங்கிறத ரோஸ்டர் ஃபார்ம்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எக்ஸுங்கிற இதை வந்து நான் எழுத போகிறேன். எழுதுனேன்னா இங்கே லைஃபுங்கிற வேர்டில் வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னா மொத்தம் 4 லெட்டர்ஸ் இருக்குது. நான் இந்த 4 லெட்டர்ஸையும் எடுத்துக்கிறேன். எல் கமா ஐ கமா எஃப் கமா இ. அடுத்து ஒய்ங்கிற செட்டை வந்து ஏற்கனவே ரோஸ்டர்லாம் கொடுத்துருக்காங்க, அதை நான் திருப்பி எடுத்து எழுதிக்கிறேன். எஃப் கமா ஐ கமா எல் கமா இ. இப்போ இந்த ரெண்டு செட்டையும் நான் வந்து பார்த்தேன்னா ரெண்டுலேயும் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து சேம். ஆர்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அதில் இருக்கிற எலமெண்ட் வந்து சேமாக இருக்கிறனால இட் இஸ் அன் ஈக்குவல் செட்டுன்னுட்டு நான் எழுதிட்டேன். ஃபோர்த்து சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜிஹெச்ன்னு ரெண்டு செட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ஜிங்கிற செட்டு வந்து செட் பில்டர் ஃபார்ம்லையும் ஹச்சுங்கிற செட்டும் செட் பில்டர் ஃபார்ம்லையும் தான் இருக்குது. இந்த ஜிங்கிற செட்டில் ப்ரைம் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 3லேருந்து 23க்குள்ளே இருக்கணும். அடுத்து ஹச்சுங்கிற செட்டில் 18ஓட டிவைசஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஜிங்கிற செட்டை வந்து பார்க்க போகிறேன். ஜிங்கிற செட்டில் ப்ரைம் நம்பர்ஸ் 3லேருந்து 23 வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் வரல. நான் செட் ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். 3லேருந்து 23 வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் வந்து என்னென்னா 5, 7, 11, 13, 17, 19. இதான் வந்து 3லேருந்து 23க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ். அடுத்து 18ஓடைய டிவைசஸ். 18ஓட டிவைசஸ்னால் 18 எந்தெந்த டேபிளில் வரும்னா 1 டேபிளில் வரும், அடுத்து 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், அடுத்து 6 டேபிளில் எனக்கு வரும், அடுத்து 9 டேபிளில் வரும், அடுத்து 18 டேபிளில் வரும். இப்போ நான் இது ரெண்டுலேயுமே எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து இருக்குங்கிறத பார்க்க போகிறேன். அப்படின்னா என் ஆஃப் ஜி வந்து நான் பார்க்குறேன். இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ஜிங்கிற செட்டில் மொத்தம் 6 எலமெண்ட் இருக்குது. அடுத்து ஹச்சுங்கிற செட்லேயும் எனக்கு 6 எலமெண்ட் இருக்குது. அப்படின்னா ரெண்டுலேயுமே சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கனால இது ஈக்குவலன் செட். அதனால இட் இஸ் அன் ஈக்குவலன் செட்டுன்னுட்டு நான் எழுதிட்டேன். இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ.